காணாதவர்கள் காணும்படியாகவும் காண்கிறவர்கள் குருடராகும்படியாகவும் நியாய தீர்ப்புக்கு நான் இந்த உலகத்தில் வந்தேன் என்றார். இந்த வசனம் எந்த இடத்துல வருது அப்படின்னா, பிறவி குருடனை இயேசு கிறிஸ்து சுகமாக்குறாரு. அப்போ யூதர்கள் அவருக்கு விரோதமாக பேசுகிறாங்க. அந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்து இந்த வசனத்தை சொல்கிறார். மேலோட்டமாக பார்த்தீங்கன்னா, பிறவி குருடனாக இருந்தவன் பார்வை அடைஞ்சிடுறான். அதை தான் காணாதவர்கள் காணும்படியாக, காண்கிறவர்கள் குருடராகும்படியாக. யூதர்கள் தேவனை பற்றி அறியாதவர்களாக இருக்காங்க. இதுதான், இந்த நியாய தீர்ப்புக்கு தான் நான் வந்தேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. இதை கொஞ்சம் ஆழமாக சிந்திச்சு பார்த்தீங்கன்னா, காணாதவர்கள் காணும்படியாகவும், தேவனை பற்றி அறியாதவர்கள் இயேசு கிறிஸ்து மூலமாக தேவனை அறிந்து கொள்ளும்படியாக அவர் இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறார். அடுத்ததை பாருங்கள், காண்கிறவர்கள் குருடராகும்படியாக. அதாவது தேவனை பற்றி நல்லா தெரியும், அவருடைய கட்டளைகளை எல்லாம் தெரியும், ஆனாலும் அவருக்கு சித்தமானதை நம்ம செய்யாமல் இருக்கிறது தான் காண்கிறவர்கள் குருடராக இருக்கிறது. இதை நமக்கு உணர்த்துறதுக்கு ஆண்டவர் வந்தார். அப்போ இந்த 2 வகையான மக்கள் தான் இருப்பாங்க. ஒன்று, கடவுளை பற்றியே ஒன்றுமே தெரியாமல் பிறந்ததுலேருந்து அவங்களுக்கு தெரிஞ்சதை செய்துக்கிட்டு அவங்க மனசு என்ன சொல்லுதோ அதை படி செஞ்சுக்கிட்டு அப்படியே வாழ்ந்திருப்பாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா, இன்னொரு வகையான மக்கள் என்னென்னா, கடவுளை பற்றி நல்லா தெரியும், எல்லாம் இது கெட்டது இது நல்லது எல்லாமே தெரியும், ஆனாலும் மூட நம்பிக்கையில் மூழ்கி அப்படியே கடவுளுக்கு சித்தமானதை செய்யாமல் இருக்கிறது. இந்த 2 வகையான மக்களையும் பார்ப்பதற்காக, நியாயம் தீர்ப்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறார்.